உங்களோட அவுட்புட் வந்து ஜீரோ, அவுட்புட்டே கொடுக்காது. அந்த உங்களுடைய ஸ்டெபிளைசர் வந்து என்ன கொடுக்காது. அப்படி கொடுக்காத பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா லோ கட் ஆஃப் அண்ட் ஹை கட் ஆஃப் டைம்ல உங்க எக்யூப்மெண்ட் வந்து ரொம்ப 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 ப்ரொடக்டிவா, ஐ மீன் உங்களுடைய எக்யூப்மெண்ட் வந்து ரொம்ப என்ன சொல்றது, உங்களுடைய எக்யூப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு லைஃப் டைம் வரும். இன்னொன்று அதுக்கு எந்த ஒரு டேமேஜும் வராம அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த ஸ்டெபிளைசர். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கும். இன்புட் வோல்டேஜ் பேஸ் பண்ணி தான் அவுட்புட் வோல்டேஜ் வேரி ஆகுது. இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கொடுக்காது. 200 அவுட்புட் வந்து 200 to 240 னா இன்புட் வோல்டேஜ் பொறுத்து அது 200 220 240 அப்படின்னு வேரி ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ இது நம்பர் 1. ஸோ இது எதுக்கு அப்படின்னா லோ கட் ஆஃப் லோ வோல்டேஜ் வந்தாலும் சரி, ஹை வோல்டேஜ் வந்தாலும் சரி, இல்லை பவர் சர்ஜ் வந்தாலும் சரி. பவர் சர்ஜ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் வோல்டேஜ் வந்து ஒரு 200 வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு சடனா வந்து ஒரு 1000 வோல்ட் போகும், திருப்பி அப்புறம் வரும், சடனா 200 வோல்ட் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும், திருப்பி பார்த்தீங்கன்னா 150 வரும். அந்த ஒரு ஃபிளக்சுவேஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பவர் சர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்க்ரீஸ் இன் வோல்டேஜ் ஆர் இன்க்ரீஸ் இன்